இந்த ஜெர்மனி எலெக்ஷன்ல இந்த ஃபெட்ரிக் மெர்ஸ் ஜெயிச்சதுக்கும் இந்த நேற்றோரில் நாம அவரை பத்தி பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் ஜெயிச்ச உடனே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் ரெண்டு முக்கியமான விஷயத்த ஒன்று சொல்றாரு. ஒன்று, யூரோப்புடையதான பாதுகாப்பு தான் ப்ரையாரிட்டி, நான் யூரோப்புடைய பாதுகாப்பு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. அவர் ஜெர்மனி பாதுகாப்பை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லல, யூரோப் பாதுகாப்பை கொடுக்கிறார். நம்ம ஏற்கனவே வேதத்துல 10 நாடுகளை குறித்து நாம் நிறைய செய்திகள் கேட்டிருக்கிறோம். அதுல ஒரு நாடு தான் ஜெர்மனி, அலமனிஸ் அப்படின்னு சொல்லி பூர்வத்தில் அதுக்கு பெயராக இருக்கிறது. ஜெர்மனியோட மிக முக்கியமான டிக்டேட்டரா தான் அடால்ஃப் ஹிட்லர் இருந்தார். வரப்போகிற சர்வாதிகாரியும் இந்த 10 நாடுகள் கூட்டமைப்புக்குள்ள இருந்து வரணும். நம்ம பெரும்பாலும் அது ரோம்ல இருந்து வரணும் என்று எதிர்பார்க்கிறோம், 7 மலை உள்ள நகரம் அங்க இருக்கிறதுனால. ஆனா இந்த 10 ராஜாக்கள் சேர்ந்து தான் வரப்போகிற சர்வாதிகாரிக்கு வழி ஆயத்தம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அதுல ஒரு நாடு தான் மிக முக்கியமானது, அலமனிஸ். சோ இந்த அலமனிஸ் என்ற ஜெர்மனி இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, யூரோப்பை பலப்படுத்த போகிறோம். யூரோப்பை பலப்படுத்துறது கொஞ்ச காலமாக எல்லாராலும் பேசப்படுகிறது. ஜெலன்ஸ்கில இருந்து ஏன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரே சொன்னாரு, நாங்க அமெரிக்காவோட தான் பார்க்க போறோம், இனி யூரோப் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொன்னார். இப்போ யூரோப்பை பலப்படுத்த போறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த வல்லரசாக யூரோப் உருவாவதற்கான எல்லா வேலையும் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அவர் சொன்ன 2வது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் சொல்றாரு, படிப்படியாக அமெரிக்க பிடியிலிருந்து நாம் சுதந்திரம் அடைய வேண்டும் அப்படிங்கிறார். ஸ்டெப் பை ஸ்டெப் we want to get independence from அமெரிக்காங்கிறார். அப்போ அமெரிக்கா கிட்ட இருந்து சுதந்திரம் அடைகிறதுனா என்ன அப்படின்னு கேட்டா, அமெரிக்காவுடைய ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளதான் ஐரோப்பா இருக்கு, குறிப்பா நேட்டோ நாடுகள். முழுக்க முழுக்க நேட்டோ தான் ஐரோப்பாவுக்கு பாதுகாப்பா இருக்கு. அந்த நேட்டோ ராணுவத்துல அமெரிக்க ராணுவம் தான் பிரதானமானதுன்னு பார்க்கிறோம். சோ இப்போ அமெரிக்கா பிடியிலிருந்து வெளியேறணும். ட்ரம்ப்பும் அதை தான் சொல்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா நேட்டோல இருந்து நாங்க வெளியேற போறோம்னு சொல்றாரு. அதை விட அதிரடி ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்கிறாரு, யூஎன்ல இருந்து வெளியேற போறோம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பிரதானமான ஸ்டேட்மெண்டாக இருக்கிறது. இப்போ இந்த ஐரோப்பாவுடையதான பிடி அமெரிக்கா கிட்ட இருந்து வெளியே வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அமெரிக்காவுக்கு அடுத்த வல்லரசு உருவாகுதுன்னு அர்த்தம். ஏற்கனவே படைபலத்தை உருவாக்க போறோம்னு சொன்னாங்க, இப்போ அமெரிக்காவுடைய பாதுகாப்புல இருந்து வெளியே வர போறோம்னு சொல்றாங்க, சுதந்திரம் அடைய போறோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது, அடுத்த வல்லரசு ஒண்ணு உருவாகுது. வேதம் சொன்ன துல்லியமான 10 நாடுகள் கூட்டமைப்பு. நீங்க கேட்கலாம், யூரோப்பியன் யூனியன்ல 28 நாடு இருக்கேன்னு. வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் போய் போட்டு பாருங்க, WEUன்னு போட்டு பாருங்க. இதான் யூரோப்பியன் யூனியனுடைய ஹெட் குவார்டர் இருக்கும். அதுல 10 நாடுகள் தான் இருக்கும். அதுல இந்த அலமனிஸ் ஜெர்மனி இருக்கும். சோ மிக முக்கியமாக அடுத்த வல்லரசு உருவாகிறது. இதுவரைக்கும் 1940கள் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா 49ல வின்ஸ்டன் சர்ச்சிலால இது ஆரம்பிக்கப்பட்டு 51 ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு 2000க்கு மேலாக யூரோ கொண்டு வரப்பட்டு இருந்த காலகட்டத்தில் எல்லாம் பேசப்படாத வார்த்தைகள் இப்பொழுது பேசப்படுது. அடுத்த வல்லரசு உருவாவதற்கான காரியம் நிறைவேறுகிறது. இது மிக முக்கியமான ஒரு செய்தி. வேதத்தின்படி முந்தின வல்லரசு அமெரிக்கா விழுகிறது, அடுத்த வல்லரசு எழும்புகிறது.